அழகிய அழகு சீரியலில் சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரேஷும் மதியம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா அம்மா இவ என்னை டார்ச்சர் பண்ணுறாமா சாகடிக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. மதி பார்த்தீங்கன்னா கத்தாதீங்க எதுக்குங்க சவுண்ட் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா என்ன சுரேஷ் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அண்ணி இவளோட புருஷன் தான் நானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னடா இப்போ அப்படின்றாங்க. இவ பக்கத்தில் போகக்கூடாதா இவகிட்ட நான் பேசக்கூடாதா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் போடுறா இவ என்னை சாகடிக்கிறா இவ என்ன பொறுக்கி மாதிரி பார்க்குறா என்ன இவ நான் பக்கத்தில் போனாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோவப்படுறாங்க. அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்குங்க கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கத்தாம வேற என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கத்துறாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா டேய் சுரேஷ் என்னடா எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாக்யராஜும் கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா இவ என்னென்ன பண்றா தெரியுமா என்ன டார்ச்சர் பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா என் தலையில் அடிபட்டுச்சுல்ல அது எப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா வீட்டில் இருக்கும்போது பாத்ரூமில் இடிச்சுக்கிச்சுன்னு சொன்னல அதெல்லாம் சும்மாமா அதை சொல்ல வரும்போது பாக்கியராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா டேய் சுரேஷ் வேணடா வேணடா அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி சுரேஷ் பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூமில் இடிச்சுக்கணும்னு சொன்னதெல்லாம் சும்மாம்மா இவ தான் என்னை கட்டையில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாமா இவளை தொட போகும்போது பார்த்தீங்கன்னா இவ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. ராகவனும் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னடி என் புள்ளிய பிடிச்சி தள்ளி விட்டியா நீ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா விட்டா என் பையனை கொலை பண்ணிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கோவப்படுறாங்க. அம்மா இன்னொரு விஷயமா நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது இல்லை இவ்வளோ நாள் ஆகியும் நாங்கள் இன்னும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கத்துறாங்க. மதி பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்க லூஸா உங்களுக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா எந்தெந்த விஷயத்த எங்க சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா ரூம்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் இப்படி வந்து பப்ளிக்கா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி கோவமா கேட்குறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா யாருக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குற நீ என்ன அதிகமாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க போறாங்க. ராகவனும் பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து பிடிக்கிறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோவமா கத்திக்கினே பார்த்தீங்கன்னா மதியை அரைஞ்சிடறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்தீங்கன்னா சுரேஷை அரைஞ்சிடறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. சுரேஷும் பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா மதியை பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. மதி வேண்டாம் மதி வேண்டாம் மதின்னு சொல்லிட்டு மதியம் கேட்காம பார்த்தீங்கன்னா சண்டைக்குன்னே நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷை பார்த்தீங்கன்னா ராகவன் நடிச்சிடறாங்க. என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா பாத்தியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ சுரேஷை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதியை கேட்குறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி என்னங்க அடிச்சான்னு சொல்லி கேட்குறீங்க இவ்வளோ பேர் முன்னாடி இப்போ தானே சுரேஷ் கன்னத்தில் பலார்னு அடிச்சா நீங்கள் அடிச்சியான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குமா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இந்த பிரச்சனையெல்லாம் இப்படியே விடக்கூடாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சி கட்டல் பிடிச்சி தள்ளி விட்டு இருக்கா இதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கோவப்படுறாங்க. அதுக்கு உடனே மதி பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சதுனால தான் நான் ரிட்டன் அடித்தேன் ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் மதி மேலேயே குறை சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஓ ரெண்டு மருமகளுங்களும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மேலேயும் கோவப்படுறாங்க. அத்தை ஒன்று சேர்ந்த அத்தை நீங்கள் மதி மேலே மட்டும் குறை சொல்லாதீங்க சுரேஷ் தானே மதியை அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. மலர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகவன் பார்த்தீங்கன்னா என்ன மலர் நீயும் எதிர்த்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா நீ எவ்வளோட கத்துக்கினியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கோவப்படுறாங்க. இல்லம்மாமா மதியை மட்டும் குறை சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் எதுக்கு சுரேஷ் அடிச்சாரு சொல்லுங்க சுரேஷ் அடிச்சதுனால தான் மதி ரிட்டன் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இல்லைங்க இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இப்பவே அவங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கோவப்படுறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க என்ன பிரச்சனை நம்ம இப்போயே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கணும் இந்த பிரச்சனையை சும்மா விடக்கூடாது அதுக்கு நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. இல்லைங்க காலையில் எதுக்கு பார்த்துக்கணும் இப்போவே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு டைம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்று இருக்கோம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்து திரும்பவும் அதே மாதிரி பண்ணிடுமா எதாக இருந்தாலையும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. இல்லைங்க இன்னொரு டைம் இவளோட என் புள்ளியை விட்டுனேன்னா இவ தலையில் கல் எடுத்து போட்டு கொண்டாலையும் கொன்னுடுவா என் புள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க.
அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல சுரேஷும் அவளும் ஒரே ரூம்ல இருக்க வேணாம். சுரேஷ் நீ போயிட்டு பாக்யராஜ் ரூம்ல படுத்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "சரி நான் மதி கூட இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட ரூமுக்கு மலர கூட்டின்னு போயிடுறாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா, சுரேஷ கூப்பிட்டு போயிடுறாங்க. சுரேஷ கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன சுரேஷ் எதுக்குடா நீ இவ்ளோ கோவப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. "அண்ணா நீ அமைதியா இரு. நான் எதா இருந்தாலும் நீங்க அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. அவ பக்கத்துல போனதுக்கே அவ இவ்ளோ சவுண்ட் விடுறா. இந்த மாரியெல்லாம் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி நடந்த விஷயத்தெல்லாம் மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராகவனும், ராஜலட்சுமியும் ஹால்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசின்னு இருக்காங்க. "என்னங்க இவ இந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்கா? இவ்ளோ கோவம் வருதா இவளுக்கு? இவள இப்படியே விடக்கூடாதுங்க. இதுக்கு மேல இவ நம்மள வைக்க மாட்டா இவ. நம்மள எந்த நேரம் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி சொல்லின்னு இருக்காங்க. "இல்ல நம்ம மாப்பிள்ளைய வர சொல்லலாம். உங்க அப்பா, அம்மாவும் வர சொல்லிட்டு இதுக்கான முடிவ நம்ம இன்னைக்கு பேசி தீர்த்துக்கலாங்க. இவ ஏற்கனவே நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல போக வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி பேசின்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா, காஃபி போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. தங்கராஜும் பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. கொஞ்சம் தயங்கிக்கினே பேசுறாங்க. "அம்மா கோயிலுக்கு போணும்னு சொன்னீங்களே, கூட்டு போறேன். ரெடி ஆகுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்லடா நீ எதுக்கு என்ன கூட்டு போற? நான் தான் உங்க அப்பன கொலை பண்ணவளாச்சே. எனக்கு போக தெரியும். உன் வேலைய நீ பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் ஏதோ தெரியாம பேசிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, தங்கராஜுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அமைதியா போயிடுறாங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எடுத்து பேசுறாங்க. அப்ப தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, வந்துச்சு மாமனார்கிட்டேருந்து ஃபோனு. "என்ன பிரச்சனையோ தெரியல. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண போறான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்த்தீங்கன்னா, அ ஃபோன வச்சுர்றாங்க. அப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் தங்கராஜ் என்னடா?" அப்படின்றாங்க. "மதி சுரேஷ அடிச்சுட்டாளாம்மா. அது பிரச்சனையா இருக்காம். வர சொல்லி கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடா சுரேஷ் மதிய அடிச்சுட்டானா? இல்ல மாத்தி சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா, மதி தான் சுரேஷ அடிச்சுட்டாளாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா ஒரு போலீஸ்காரன் போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்குறேன்னு சொல்றான். சண்டைன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறான்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ்காரனவே அடிச்சுட்டான்னு சொல்றாங்க. இந்த புள்ளைய போய் எதுக்குடா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா கேட்குறாங்க. "என்னதான் பிரச்சனைன்னு தெரியலம்மா. நாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. உடனே ரேவதி போயிட்டு என்னோட ஷர்ட்டையும் பர்ஸையும் எடுத்துட்டு வா. போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க பிரச்சனை?" அப்படின்றாங்க. "இந்த மாரி தான் மதி சுரேஷ அடிச்சுட்டாளாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா தான் இருக்கும். சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "அத்தை நீங்க" அப்படின்றாங்க. "என்ன குழந்தைங்கள பார்த்துக்கணுமா? நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தங்கராஜும் ரேவதியும் வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா, அம்மாவும் வராங்க. மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "சார் எங் சம்மந்திங்க ஃபோன் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விஷயத்த சொன்னாங்களா?" அப்படின்றாங்க. "சொன்னாங்க" அப்படின்றாங்க. "சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷ், ராகவன், ராஜலட்சுமி ஒரு 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. தங்கராஜ் உள்ள வந்தோனே, "வாங்க மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. மதியோட அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அமைதியாவே நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "நீங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? அவ பொண்ணா இல்ல பேயா? என் பையன பொறுத்து இப்படி அடிச்சு வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு? புள்ளைய இப்படிதான் வளர்ப்பீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அப்ப மதியும் பார்த்தீங்கன்னா, அங்க வராங்க. அங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, மதியோட அம்மா கேட்குறாங்க, "என்ன மாப்பிள்ளைய அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா நான் வேணும்னு அடிக்கலம்மா. அவரு என்ன அடிச்சதுனால தான் நான் திருப்பி அடிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. ஒரு ஆம்பள அடிச்சா புருஷன் தானே அடிச்சான். புருஷன் அடிச்சா பொண்டாட்டி திருப்பி அடிச்சிருதா? எந்த ஊர்ல இது நியாயமா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.